அப்பாடி இந்த ஸ்கூல் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு ரெஸ்டே கிடைக்குது. அது வரைக்கும் எனக்கு ரெஸ்டே கிடையாது. சரி சரி கொஞ்ச நேரம் படுப்போம். ஆமால இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, வீடு நல்லா சுத்தம் பண்ணணும். கடைக்கு வேற போயிட்டு பழம்லாம் வாங்க வேண்டியது இருக்கு. யாராவது வித்துட்டு வந்தா வாங்கலான்னு பாத்துட்டு இருக்கேன். சரி நம்ம இருக்கிற வேலையை பார்ப்போம். பழமா பழம், எல்லா பழமும் இங்க இருக்கு. வாங்க வாங்க, சீக்கிரமா ஓடி வாங்க. இந்த வீட்டுல யாருமே இல்லையா? உங்களுக்கு ஏதாவது பழம் வேணுங்களா? உங்களுக்கு ஏதாவது பழம் வேணுங்களா? இங்க பாருங்க, வாழைப்பழம், எலுமிச்சம்பழம் இருக்கு. சாமிக்கு தேவையானது எல்லாமே இருக்கு என்கிட்ட. யார் யாரு வாங்கணுமோ வாங்க. இன்னும் இந்த தெருவுல இருந்து யாருமே இன்னும் ஆளக்காம். என்னது சவுண்ட்? ஓஹோ, வாசலுக்கு வெளியே தான் இருக்காங்க போல. சரி நாமளே கடைக்கு போகணும்னு நினைச்சிட்டு இருந்தோம், அவங்களே வந்துட்டாங்க. சரி நம்ம போய் வாங்கிட்டு வந்துருவோம். என்ன பண்றது, எல்லாமே இருக்குமான்னு தெரியல. போய் பார்ப்போம் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. வாங்கம்மா வாங்க. அம்மா இங்கதான் இருக்கீங்களா? சரி சரி, வீட்டுக்குள்ள வரலாம்ல, இங்கேயே உட்காந்து வியாபாரம் பண்ணிட்டு. எங்க எல்லாம் வீட்டுக்குள்ள கூப்பிட மாட்டாங்களே. அப்படிங்களா? நான் இந்த ஏரியாவுக்கு புதுசு. சரி சரி, நானும் உங்களை கூப்பிடல. சரி, என்னென்ன பழம் வச்சிருக்கீங்க? இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைமா, அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே வச்சிருக்கேன். ஆமாங்க, நானே வாங்கணும்னு தான் நினைச்சேன். ஆனா இங்க எங்க கடை இருக்குன்னே தெரியல. பசங்களை புது ஸ்கூல் சேர்த்திருக்கோமா, அதனால நாங்க எங்க போய் தேடுறதுன்னே தெரியல. நல்ல வேலை நீங்களே வந்துட்டீங்க. சரி சரி, என்ன பழம் இருக்குது? ஏமா, வாழைப்பழம் இருக்குது, எலுமிச்சம்பழம் இருக்குது. உனக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கோ. தேங்காய் கூட எடுத்துட்டு வந்திருக்கேன் பாரு, அர்ச்சனை பண்றதுக்கு. அர்ச்சனையா? சரி சரி இருங்க, நான் பாக்குறேன். எல்லாமே நல்லாதான் இருக்கு. இருந்தாலும் இந்த பச்சை பழம் எவ்வளவுமா? ஒரு கிலோ? கிலோ எல்லாம் போட மாட்டேமா, அப்படியே டசன் தான். ஏன்னா என்கிட்ட இடத்தட்டு எல்லாம் கிடையாது, அதனால கிலோ எல்லாம் கிடையாது. என்னது கிலோ கிடையாது? அப்புறம் எப்படி நாங்க வாங்க முடியும்? டசன் உனக்கு தெரியாதா? 12 வரும் ஒரு டசன்ல. ஓ அப்படிங்களா? சரி சரி. இந்த தேங்காய் கூட நல்லா இருக்கு, குட்டி குட்டியா அழகா இருக்கு. ஆனா ரொம்ப சின்னதா எடுத்துட்டு வந்திருக்கீங்களே இந்த தேங்காய் எல்லாம். ஏமா, இந்த தேங்காய் தான் இப்போதைக்கு ஃபேமஸ். நாங்க எலுமிச்சம்பழம் இருக்கு, எது வேணுமோ எடுத்துக்கோங்க. எங்க உள்ள என்ன ரெட் கலர்ல இருக்கு? ஆமா ஆமா, அது செவ்வரளி பழம். இது பேரு செவ்வரளி பழமா? ஏதோ சொல்றீங்க. ஆமா ஆமா, டிஃப்ரெண்டா வந்திருக்கு. சரி சரி, எது வேணுமோ எடுத்துக்கோ. எனக்கு மஞ்சள் பழம் கொடுங்க சாமிக்கு. சரிங்களா? என்ன இல்ல 5 தான் இருக்கு. சரி, நான் இது வச்சிருக்கேன். 5 பழம் எவ்வளவுங்க? 5 பழமா 25 ரூபாய். என்னது 5 பழம் 25 ரூபாவா? ஆமா, ஒரு பழம் 5 ரூபாய்னா 5 பழம் 25 ரூபா தானே? ஆமா ஆமா, நீங்க சொல்றதும் சரிதான். சரி, கிலோ வாங்கினா கொஞ்சம் அதிகமா வருமேன்னு பார்த்தேன். சரி பரவாயில்ல பரவாயில்ல, எனக்கு இந்த பழம் மட்டும் போதும். ஏமா, ஜிபே பண்ணலாமா? ஜிபே எல்லாம் பண்ண முடியாது, காசு கொடுங்க. எனக்கு ஜிபே பண்ண முடியாதா? ஊர் உலகத்துல எல்லாமே. ஆமா ஆமா, மறந்துட்டேன், என் கூடையிலே இருக்கு. நானு எத்தனை போட்டு மறந்துட்டேன்னு நினைச்சிட்டேன். சரி இந்தாங்க இந்தாங்க, ஜிபே இருக்கு, பண்ணிடுங்க. சரி சரி இருமா, நான் உள்ள போய் மொபைல் எடுத்துட்டு வந்துடுறேன். ஒரு 2 நிமிஷம் இருங்க, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். சரி சரி, பார்த்து போயிட்டு வாங்க. இந்த பொம்பளை என்ன வாங்கறது 25 ரூபாய், அதுக்கு ஜிபே பண்ணா சொன்னா எப்படி? நானும் இல்லைன்னு சொல்லலான்னு தான் பார்த்தேன். சரி ஃபர்ஸ்ட் வியாபாரம் ஆச்சே, எப்படி விடுறதுன்னு சொல்லிட்டு தான் இருக்குன்னு சொல்லிட்டேன். ஏதோ ஒண்ணு, அக்கௌண்ட்ல வந்தா என்ன, என் கையில கொடுத்தா என்ன, காசு வந்தா ஓகே தான். தேங்காய் பழம் எல்லாம் வாங்கணும்னு பார்த்தேன், எதுவுமே வாங்கல. சரி சரி சரி, எடுத்துட்டு வந்து பழத்தை இப்படி வச்சிருவோம். பாட்டி வரலன்னா அவ்வளவுதான். நான் ஹேண்ட்பேக்ல வேற காசு இல்லை, எம்டியா தான் வச்சிருக்கேன். ஜிபே தான் பண்ணணும், அக்கௌண்ட்ல எவ்வளவு காசு இருக்குன்னு தெரியல. சரி சரி, நம்ம போவோம். அந்த பாட்டி வர வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போல. இந்த வீடு புதுசா வந்திருக்கோம் நாங்க. ஓஹோ அப்படியா, புதுசா வந்திருக்கீங்களா? சரி பரவாயில்ல, ஏதோ ஒண்ணு பார்த்து பண்ணுமா. சரியா, பூவெல்லாம் பறிக்கிற மாதிரி இருந்தா சொல்லு, நானே பறிச்சுட்டு போயிடுறேன். அவ்வளவு எல்லாம் தோட்டத்துல இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா டெய்லி நானே சாமி கும்பிட்டு பூ பறிப்பேன், அதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானே பறிச்சுப்பேன் பாட்டி. சரிம்மா, நான் சொன்னேன். சரி நான் வரட்டா? நான் வரேன். சரி, நம்ம வாங்கியாச்சு. இதை எடுத்துட்டு உள்ள போயிட்டு கொஞ்ச நேரம் படுப்போம். பசங்க இல்ல, வேலையெல்லாம் முடிச்சுட்டேன், சாப்பாடு வழியும் இல்ல. அவர் வந்தா கூட நைட்டுக்கு கூட சாப்பாடு செஞ்சு வச்சிட வேண்டியதான், மதியானம் ஏந்து. சரி உள்ள போய் கொஞ்ச நேரம் படுப்போம், ரொம்ப டயர்டா இருக்கு. காலையில 4 மணிக்கு எழுந்து வேலை செஞ்சேன்ல நானு. யூனிஃபார்ம் எடுத்து பசங்க ட்ரெஸ் வேற அயன் பண்ணி கொடுக்கணும். யூனிஃபார்ம் எடுக்கணும். பசங்க வந்தோடனே கடைக்கு கூட்டு போவேன்னு தான் இன்னைக்கு அன்யூனிஃபார்ம்ல தான் போயிருக்காங்க. சரி இன்னைக்கு வரட்டும், வந்தோடனே எப்படியாவது கடைக்கு கூட்டு போயிடுவோம். ஆனா கடை எங்க இருக்கணும்னு தெரியலையே. சரி நம்ம மேப் போட்டு பார்க்கலாம், பக்கத்துல ஏதாவது கடை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி ஒரு கடை இருக்கு போல. சரி சரி ஓகே, நம்ம வந்தோடனே நம்ம பைக்லயே போயிடுவோம். நம்ம அவரை பார்த்தெல்லாம் வேலைக்கே ஆகாது. அவர் கார்ல கூட்டு போவோம்னா இன்னைக்கு ஃபுல்லா கூட்டு போக மாட்டாரு. அயன் பாக்ஸ் வேற வாங்கியாச்சு, அது வேற அயன் பண்ணதுக்கோசம்.
பரவாயில்ல, ஸ்டாண்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இந்த ஹேண்ட்பேக் நான் தானே தூக்கி போட்டேன். ஐயோ, எல்லாத்தையும் தூக்கி போட்டு போக வேண்டியது. சரி சரி, ஓகே, எப்படியோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் வீடியோ போடுறேன், சாரி, ஓகேவா? சரி, இதுக்கப்புறமேட்டு தொடர்ந்து நம்ம சேனல்ல வீடியோஸ் வந்துட்டு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு யாருக்காவது பர்த்டே விஷ் பண்ணனாலும் மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நாளைக்கு வீடியோல பார்க்கலாம்.